தெருநாய்கள் இருக்கக்கூடாது, தெருநாய்களை முற்றிலும் அகற்றிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஒரு தரப்பினர் இல்லை அதுவும் ஒரு ஜீவராசி தான், அது இருந்தால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது இருந்தால் எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வருது அப்படின்னு போராட்டங்கள் கூட நடக்கக்கூடிய சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? இந்த தெருநாய்கள் தயவு செஞ்சு சொல்கிறேம்மா, என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இது மக்கள் எப்படி வேணால் ஏற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக வீட்டிலன்ற பார்த்தீங்கன்னா நாய் நிறைய பேர் வளர்க்குறாங்க. அந்த நாய்க்கு என்ன பண்ணுறாங்க, நல்லா வளர்ப்பாங்க, நல்லா அது இது போட்டு மெனிக்யூர்லேருந்து பெடிக்யூர்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. நகம் வெட்டுவாங்க, காது க்ளீன் பண்ணுவாங்க, மூக்கை க்ளீன் பண்ணி நல்லா பொம்மை மாதிரி வச்சு வளர்க்குறாங்கல்ல. நல்லா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக 100 ரூபாயில் இருக்கும். அது சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 1000 2000 பெர் மந்த்துக்கு 20,000 30,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பெர் டாகுக்கு மந்த்லி. ஸோ அப்படி பண்ணும்போது இவ்வளோ பண்ணுறாங்கன்ற மக்கள் பெருசாகிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்குங்க. இப்போவும் சொல்கிறேன், எல்லாத்தையும் உங்களால் விலகவே முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொல்கிறது, அதனால் நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் ஒதுக்கிடுங்க, டிஸ்டர்ப் இல்லாத பாட்டுக்கு விட்டுருங்க. அது பாட்டுக்கு அதை மட்டும் செய்யுங்க, வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். நாய்களால் உங்களுக்கு சில நன்மையும் நடந்திருக்கும், சில தீமையும் நடந்திருக்கும். நல்லதை விட்டுட்டு கெட்டதை மட்டும் பார்க்காதீங்க. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. அனைவருமே இறைவன் பாதையில் செல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகள் நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க குருஜி. அந்த வகையில் இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான். அதாவது தெருநாய்கள் இருக்கக்கூடாது, தெருநாய்களை முற்றிலும் அகற்றிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. ஒரு தரப்பினர் இல்லை அதுவும் ஒரு ஜீவராசி தான், அது இருந்தால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது இருந்தால் எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வருது அப்படின்னு போராட்டங்கள் கூட நடக்கக்கூடிய சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன இந்த தெருநாய்களை பற்றி? ஆக்சுவலி தெருநாய்கள் இல்லை, இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா சில பேர் இதனால் பாதிக்கப்பட்டும் இருக்காங்க. தெருநாயால் ரோட்டில் இருக்கிற நாய்ங்களால் பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. அதே நாயில் நிறைய குடும்பம் வாழ்ந்ததும் இருக்குது, நிறைய பேர் சேவும் பண்ணியிருக்கு. அது தெரியுமா இருக்காது, தெரியாது. நம்ம ஆளுங்களுக்கு கெடுதல் ஆகிறது மட்டும்தான் சீக்கிரம் தெரிய வரும், நல்லது நடக்கிறது தெரிய வர மாட்டேங்குது. தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க அதை பற்றி. வேணா அவங்களுக்கு தெரியாது இல்லை, காப்பாற்றுற இருவனை விட்டுருவானுங்க. கூட கிராமத்தை என் மச்சான் தான் என்னை காப்பாற்றினா, என் ஃப்ரெண்டு தான் என்னை ஆனால் உன்னை காப்பாற்றுறது மேலே ஒருத்தர் இருக்கான், அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் தெருநாய்களை தயவு செஞ்சு சொல்கிறேம்மா, என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இது மக்கள் எப்படி வேணால் ஏற்றுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக வீட்டிலன்ற பார்த்தீங்கன்னா நாய் நிறைய பேர் வளர்க்குறாங்க. அந்த நாய்க்கு என்ன பண்ணுறாங்க, நல்லா வளர்ப்பாங்க, நல்லா அது இது போட்டு மெனிக்யூர்லேருந்து பெடிக்யூர்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாம் பண்ணுவாங்க. நகம் வெட்டுவாங்க, காது க்ளீன் பண்ணுவாங்க, மூக்கை க்ளீன் பண்ணி நல்லா பொம்மை மாதிரி வச்சு வளர்க்குறாங்கல்ல. நல்லா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக 100 ரூபாயில் இருக்கும். அது சாப்பிட்ற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா 1000 2000 பெர் மந்த்துக்கு 20,000 30,000 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பெர் டாகுக்கு மந்த்லி. ஸோ அப்படி பண்ணும்போது இவ்வளோ பண்ணுறாங்கன்றபோது அந்த டாகுக்கே பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வெறி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. உடம்புல உனி வர ஆரம்பிச்சிச்சுன்னா, அந்த உனி காதில் போக ஆரம்பிச்சிச்சுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணும், சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டிஸ்டர்பில் என்ன பண்ணும், அது வெறித்தனமாக ஆகும். அப்போனா கூட வளர்த்தவங்களே கடிக்க ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, அது உடனே என்ன பண்ணுறாங்க, வீட்டு நாய் கடிக்கக்கூடாது, என்ன பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. அப்படி இருந்தும் சில நாய் கடிக்க என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளூ கார்ஸ்லையோ இல்லை வெட்டினரிலையோ கொடுத்துட்றாங்க. ஸோ கொடுத்துட்றாங்கல்ல, அது உங்களோட டாக்கு உங்களுக்கு சரியில்லைன்னு மட்டும் கொடுக்குறீங்கன்னா, ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக் இருக்குது, அது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போது தெரிய வந்துடும் அதோடய சிம்டம்ஸ் எல்லாமே. சரியில்லை, அது உடம்புல சொறி வர ஆரம்பிக்குது, அதுக்கு வெறி பிடிக்க ஆரம்பிக்குது. நீ என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்லேயே அதை பிடிச்சி விட்டுருணும். அதை விட்டு அதுக்கு ஃபுல்லாக ஒரு நாய் கடித்து பார்த்திங்கன்னா பிளட்டெல்லாம் நானே பார்த்துருக்கேன். ரியலாகவே நாய்ங்களும் சண்டை வந்துடும், கடிச்சிட்டு பிளட்டு ஃபுல்லாக ஒழுகிட்டு இருக்கும். அதை நான் யார் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், நாயை போய் பிடிச்சி அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஏன் ஒரு ஃபோன் பண்ணி ப்ளூ கிராஸ்க்கு சொன்னால் தூக்கிட்டு போகிறான், ஒரு வெட்டினருக்காக ஃபோன் பண்ணி சொன்னால் எடுத்துகிட்டு போகிறேன். அரசாங்கம் எவ்வளோ பண்ணி வச்சுருக்கேம்மா சொல்லுங்கள். ஒரு குப்பையை வீடு தேடி எடுத்துகிட்டு போகும்போது, நம்ம போடுற குப்பையை வீடாக எடுத்துகிட்டு போகும்போது, இந்த மாதிரி ஒரு நாய் அடிபட்டிருக்கு, நாய் ரத்தம் ஒழுகுது, நாய்க்கு சண்டை கடிச்சிக்கிச்சின்னு ஒரு 2 செகண்ட் ஃபோன் பண்ணி சொல்லலாமே, தப்பு இல்லையே. அப்படி அந்த வெறித்தனமாக இருக்கும்போதும் சரி, இல்லை இந்தமாரி சண்டை அந்த நாய்களுக்கு அதிகமாக வெறியாக இருக்கும்போதே நம்ம சொல்லிட்டுனா வெளியில் அமுச்சிட்டோன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு
பிரச்சனை எதுவும் வராது. ஆமாவா இல்லையா? அதை முத்தம் விடுறதால தான் அதை கடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வெறித்தனம் வந்துடுது. மனுஷனுக்கு எப்படி அந்த ஒரு வெறி மாதிரி வருதோ அது மாதிரி டாகுக்கும் வரும். ஏன்னா அது தெருவிலே சாப்பிட்டு 10 வீடு சாப்பாடு சாப்பிட்டு கொளுத்து போயிருக்குது. அந்த மாதிரி அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதே டாகாவில் பாருங்கள், இது ரியலாகவே நடந்த ஒரு சின்ன ஸ்டோரி தான். 2 லைனாக சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டுக்கேப்பா நான் பொதுவாக சொல்கிறேன், நடந்த விஷயம் கூட விட்டுருங்க, அவங்க மனசை கேட்கணும்னா பொதுவாக சொல்கிறேன். ஒரு தெருவில் ஒரு தெஃப்ட் நடக்குது, ஒரு திருட்டு நடக்குது. அந்த வீட்டில் ஒரு நாய், தெருநாய் இருக்குது. முக்கியமாக அந்த வீட்டு வாசலில் படுத்துட்ருக்கு. ஆனால் அந்த வீட்டுக்காரனுக்கு அந்த நாய் பிடிக்கல படுக்கிறது. ஆனால் ஒரு திருட வரவனை அந்த நாய் விடுமா விடாதா? விடாது. என்ன பண்ணும்? நல்லா குலைக்கும். அப்போ அந்த குலைச்சா என்ன ஆகும்? திருடனும் வெளியில் ஓடிடுவான். இவங்களும் நாய் குலைக்குதுன்னு எழுந்திரிச்சு பார்ப்பாங்க. ஸோ முதல்ல வரவே மாட்டான், பிளானே பண்ண மாட்டான். ஏன்னா அந்த வீட்டான எப்போவுமே நாய் இருக்குது அப்படின்னு. அம்மாவா இல்லை, ஏன் அந்த நாய் உங்கள் வீட்டு வாசலில் படுத்தா நீங்கள் ஒரு நாள் அந்த நாய்க்கு ஏதோ ஒன்று சாப்பாடு கெட்டு போனதோ மீண்டு போனதோ ஆனால் வச்சுருப்பீங்க. அந்த நன்றிக்கு தான் வாசலில் படுத்துட்ருக்கு. இவ்வளோ வீடு விட்டு ஏன் உங்கள் வீட்டு வாசலில் படுக்குது? அப்போ நீ அதுக்கு செஞ்சுருக்க, ஒரு நாள் உணவு இருக்க, அதனால் தங்குது. தயவுசெய்து சொல்கிற மக்களே, நாய் வளர்க்குறது உங்களோட பர்சனல். இஸ்லாத்தில் நாய் வளர்க்க மாட்டோம், நீங்கள் வளர்க்குறது அது உங்களோட பர்சனல். தாராளமாக வளர்த்துக்கோங்க. இந்த என்ன சொல்கிறது, நாய் வளர்க்குறதுக்கும் இந்த மாதிரி ரோட்டில் தெரு நாய் கடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம எப்படி வீட்டில் வளர்க்குற நாய் சேஃப்டி பண்ணுறோமோ அது மாதிரி ரோட்டில் ஒரு நாய் சரியில்லைன்னா, பிரச்சனையாக இருக்குது, வெறித்தனமாக இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயே அதை தூரப்படுத்திடணும். அப்போ பெருசாக ஆகாது. அதை விட்டு நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊரில் எவ்வளவோ பிரச்சனை கிடக்குது, எவ்வளவோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நிறைய சில விஷயம் தெரியுது, மீடியாவில் தெரியுது வர்றது மட்டும்தான் இங்கே ஆளுங்க பேசுகிறாங்க. தெரியாத விஷயம் நிறைய நடக்குது, அதை யாரும் பேசுகிறாங்களா? பேசுகிறதில்ல. அப்போது இது ஒரு தயவு செஞ்சு மக்கள் பெருசாகிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்குங்க. இப்போவும் சொல்கிறேன், எல்லாத்தையும் உங்களால் விலகவே முடியாது. எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொல்கிறது, அதனால் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் ஒதுக்கிடுங்க, டிஸ்டர்ப் இல்லாத பாட்டுக்கு விட்டுருங்க, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. இந்த உலகத்தில் மனுஷனுக்கு எப்படி இந்த பிரபஞ்சம் எல்லாமே உணவு கொடுக்குதோ அந்த மாதிரி இருக்கிற ஜீவரசலேருந்து, நாயிலேருந்து, வண்டுலேருந்து, பூச்சியிலேருந்து, காக்காலேருந்து, கற்பம்பூச்சிலேருந்து எல்லாத்துக்குமே இறைவன் படைச்சது தான். இங்கே மனுஷனை மட்டும் இறைவன் படைக்கலை, ஜீவராசியும் இறைவன் படைத்தான். அதே மாதிரி புல், செடி, மரி, கொடி எல்லாத்தையுமே இறைவன் தான் படைத்தான். மழை எப்படி சமமோ, வெயில் எப்படி சமமோ, அந்த மாதிரி ஜீவராசிக்கும் எல்லாமே இருக்குது. புரியுதுங்களா? அது அதுக்கிறதுக்கோ ஒதுக்கிறதுக்கோ நம்மளுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. உனக்கு கடிச்சுதா, டிஸ்டர்பாக இருக்கா, கடிக்கிற மாதிரி இருக்கா, முன்னாடி நீ பத்திரமா இருந்துக்கோ, இல்லையா அதை பத்திரம் படுத்திரு. நீ போய்ட்டு மூட வேணாம், ஃபோன் பண்ணால் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை மட்டும் செய்யுங்க, வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். நாய்களால் உங்களுக்கு சில நன்மையும் நடந்திருக்கும், சில தீமையும் நடந்திருக்கும். நல்லதை விட்டுட்டு கெட்டதை மட்டும் பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான விஷயத்தை பிளான் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மட்டும் ஒதுக்குங்க. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இறைவன் பாதையில் செல்வோம். சூப்பர். ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க குருஜி. அதுவும் நம்மள மாதிரி ஒரு ஜீவராசி தான், அதை ஒதுக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனே நம்ம ப்ளூ கிராஸ்க்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சிறப்பான தகவலாக மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நன்றி குருஜி. அனைவருமே இறைவன் பாதையில் செல்வம் குருஜி.